பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை தானே? பாதுகாப்பா இருக்கிறீங்களா? ஏன்னா இந்த உலகத்துல பொல்லாத மனிதருடைய பொறாமை, அந்த பொறாமையின் ஆவி கூட மனிதர்களை பாதிக்கும். வியாதி கிருமிகள், பொல்லாத மனிதர்கள் செய்கிற பில்லி சுனியங்கள், இப்படி பலவிதமான ஆபத்து நிறைந்த உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். அதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை தானே? அந்த பாதுகாப்பை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்படி பாதுகாப்பு தர்றாரா? யோவேல் 3:16 கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்கு அவர் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாயிருக்கிறார். இப்ப பார்த்தீங்களா, ஒரு மதில் சுவர், எருசலேமுடைய மதில் சுவர், அது பக்கத்தில் இருந்து கொண்டுதான் அவங்களோடு பேசுகிறார். ரொம்ப உயரமானது. இது பல அடிகள் உயரம் இருக்கிறது. ஒரு 50-60 அடி இருக்கும். இது அவ்வளவு ஈஸியா யாரும் தாண்ட முடியாது. அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு பட்டணங்களை பாதுகாக்க ராஜாக்கள் உள்ள உயரமான மதில் சுவரை கட்டி அதுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்தாங்க. அதான் அவங்களுக்கு அடைக்கலம். இந்த மதில் சுவர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, கோட்டை. அதை கட்டி வைத்த கர்த்தர் நமக்கு அடைக்கலம் அரணான கோட்டையுமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு மதில் சுவர், நம்மை பாதுகாக்க. அது எப்படிங்க அப்படின்னு சொல்றீங்களா? யோபு 1 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தர் யோபையும் அவன் வீட்டையும் சுற்றிலே வேலி அடைத்து பாதுகாத்தார். அதுக்குள்ள சாத்தான் நுழைய முடியல, பொல்லாத மனிதர்கள் நுழைய முடியல, பொறாமையின் ஆவியை நுழைய முடியல, சேதம் உண்டாக்க முடியல. தேவன் அரணான கோட்டையா இருந்து பாதுகாத்தார். அப்ப ஆண்டவர் இது மாதிரி கல்லு எல்லாம் வச்சு கோட்டை கட்டிடுவாரா? இல்ல, அது ராஜாக்கள் இப்படி கல்லெல்லாம் வச்சு கோட்டை கட்டியிருக்காங்க. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதற்கு அவர் ஒரு வேலி வைப்பார். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த சாத்தானுக்கு தெரியும், உள்ள வர முடியாது. கொள்ளை நோய்க்கு தெரியும், உள்ள வர முடியாது. பொறாமையின் ஆவிக்கு தெரியும், உள்ள வர முடியாதான் தேவனுடைய பாதுகாப்பு. அது கோட்டையான் இருக்கிறது. வட இந்தியாவில் ஊழிய செய்கிற ஒரு மிஷனரி குடும்பத்தை ஒரு முறை சந்தித்தேன். அவங்க ஒரு அனுபவத்தை சொன்னார்கள். அவங்க ஒரு கிராமத்துல போய் வீடு எடுத்து தங்கி சுவிசேஷம் அறிவித்து வந்தார்கள். ஜனங்கள் மந்திரவாதிகிட்ட போனவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பக்கம் வந்துட்டாங்க. அங்கிருந்த மந்திரவாதி ஒருத்தனுக்கு பெரிய பொறாமை ஆகிவிட்டாரு. இவங்களை அழிக்கணும், அடிச்சு விரட்டணும், அது கொல்லணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்ண ஆரம்பித்தான். இவங்க தினம் ராத்திரி ஊழியம் முடிச்சுட்டு வந்த உடனே குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு போவாங்க. ஒரு நாள் காலையில எழுந்து வெளியே வந்து பார்த்தா அவங்க வீட்டை சுற்றிலும் குண்டூசி, ஆயிரக்கணக்கான குண்டூசி வரிசையா அடுக்கி வச்ச மாதிரி வீட்டை சுத்திலும் இருக்கிறாரு. அப்படியே ஒரு மதில் சுவர் மாதிரி ஊசிகள் ஆயிரக்கணக்கா கிடக்குது. இவங்களுக்கு வினோதமா இருந்துச்சு. என்னதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டார கூட்டிட்டு வந்து காமிச்சது என்னதுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது மந்திரவாதம் பண்ணி இருக்கிறாங்க உங்களுக்கு விரோதமா. இங்க இருக்கிற மந்திரவாதிகள் மந்திரவாதம் பண்ணினா அந்த அசுத்த ஆவிகளை வைத்து இந்த குண்டூசிகளை சரீரத்துக்குள்ள செலுத்திடுவாங்க. ஆயிரக்கணக்கான குண்டூசி மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள போன என்ன ஆகும்? எல்லா உறுப்பும் செயலிட்டு மறிச்சிருவாங்க. இங்க இந்த மாதிரி மிருகங்களுக்கு கூட மந்திரவாதம் பண்ணுவாங்க. அதை எரிச்சு பார்த்தா அந்த சரீரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான குண்டூசி இருக்கும். இதை மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்க கடவுள் தான் அந்த மந்திரவாதம் உள்ளே வராதபடி உங்க வீட்டை பாதுகாத்திருக்கிறான்னு பக்கத்து வீட்டார் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க ஆச்சரியமா சொன்னாங்க, பிரதர், இந்த மாதிரி மந்திரவாதம் செய்த போதும் எங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். இதுதான் கர்த்தர் அமைக்கிற வேலி. உங்க வீட்டை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி வைப்பார். கண்ணுக்கு தெரியாது, அது கர்த்தருடைய வேலி. அவர் கோட்டையாயிருப்பார். என் பிள்ளைகளை நெருங்காத, என் பிள்ளைகளை தொட முடியாது, நான் தான் அவளுக்கு கோட்டை என்று பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? 1000 மந்திரவாதி ஒண்ணு சேர்ந்தா கூட கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வேலி கோட்டையை தாண்ட முடியாது. நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறீர். என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கோட்டையாய் மதில் சுவராய் இருக்கிறீர். எந்த தீங்கு பிசாசின் வல்லமையும் மந்திரவாதமும் கொள்ள நோயின் தீமை எங்களுடைய வீட்டுக்குள்ளே நெருங்க முடியாது, அணுக முடியாது. எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.